ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஃபாஸ்ட்டாக எஸ்பிஓவோட டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் எப்படி அப்ளை பண்ணலாம், ஃபார்ம் எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். மண்டே லிங்க்கு கொடுக்க என் வெப்சைட்டில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் 2 நாள் கழித்து இன்றைக்கி வெனஸ்டே இன்றைக்கி கொடுத்துட்டாங்க. அதுக்கு முன்னாடி எஸ்பிஓ லிங்கை தொட்டு நீங்கள் உள்ளே வந்து உங்கள் பாஸ்வேர்ட் லாகின் பண்ணி வந்தோன்னே இந்த மாதிரி தான் வரும். அதில் நோட்டீஸ் போர்டு, ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓ மீடியான்னு 3 குரூப் இருக்கும். டெலிகிராம் குரூப்பு ஜாயின் பண்ணாதவங்க மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போது நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இதிலே கொடுத்துருக்காங்க டிஜிட்டல் டாஸ்க் அப்ளிகேஷன் அப்படின்ட்டு. அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, பட் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும். ஃபார்ம் இப்படி இவ்வளோ தான் இருக்கும். உங்கள் நேமு, எஸ்பிஓட ஐடி, இதில் எதுவும் உங்களோட இது இல்லாமல் இருந்ததுன்னா ஸோ நீங்கள் டேரெக்டாக டிஎல் மெம்பர்கிட்ட போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி ஃபாஸ்ட்டாக இம்மிடியேட்டாக இன்ஃபார்ம் பண்ணி சேஞ்ச் பண்ண பார்த்துக்கோங்க. நீங்கள் சூஸ் ஆப்ஷனை தொட்ட உடனே டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர், டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் இருக்கும். நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கு என்னெல்லாம் தேவை அப்படிங்கிறத நான் பார்த்துடலாம். நீங்கள் கிளிக் பண்ணோன்னே டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் கிளிக் பண்ணோன்னே என்டர் யுவர் வெப்சைட் அண்ட் பிளாகோட யூஆர்எல், அதாவது லிங்க் மாதிரி இருக்கும், அதை தான் யூஆர்எல்னுபாங்க. ஸோ அது வந்து நீங்கள் இதை சப்மிட் பண்ணணும். அதை நீங்கள் இங்கே கொடுத்துட்டிங்கன்னா அது ஓகேவாயிரும். அதுக்கடுத்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நிமிஷம், ஓகே, லிங்கை நீங்கள் இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணால் இப்படி வந்துடும். நான் வந்து டிஜே என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறதுல வச்சுருக்கேன். ஸோ அந்த இது ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து விழுந்துடும். நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெப்சைட் என்ன நேம் வச்சுருக்கீங்களோ அதை கரெக்டாக என்டர் பண்ணிடுங்க. எந்த மாதிரி இருக்கோ அதை என்டர் பண்ணிடுங்க. டிஜே என்டர்டெயின்மெண்ட் இருக்குது எனக்கு. அடுத்து என்டர் போஸ்டிங் கண்டென்ட் கேட்டகரி, எந்த மாதிரி நீங்கள் கண்டென்ட் ஆல்ரெடி போட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்பிஓ பற்றி போடுறேன் இப்படி போடுறதுன்னு வச்சுக்கும்போது எஜுகேஷன் நீங்கள் கொடுத்துக்கோங்க, கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் நீங்கள் முட்டையாகனாலும் கொடுத்துக்கோங்க. நான் வந்து 2 இது கொடுக்கேன், ஸ்போர்ட்ஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட். எஸ்பிஓ பற்றி போடுறதுனால எஜுகேஷன்னாலும் நான் ஆட் பண்ணிக்கிடுவேன், அது என்னோடய விருப்பம்தான். எஜுகேஷன் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டேன். வெப்சைட் அண்ட் பிளாக் கிரியேட்டோட டேட் நான் வந்து போன இயரே நான் இது பண்ணிட்டேன். ஸோ 2023 கரெக்டாக இருக்குன்னு அவசியம் இல்லை, ஒரு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். ஸோ அக்டோபர் மாதம் நினைக்கிறேன், 27 தெரில, நான் ஒரு டேட்டை சும்மா ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். 11 o'clock கிட்ட தான் ஞாபகம் இருக்குது. ஸோ 11 o'clock கிட்ட வச்சுட்டு ஒரு அப்ராக்சிமேட் டைமை செட் பண்ணிக்கிட்டேன். அடுத்து எந்த டிவைஸ் கண்டென்ட் போஸ்டிங் எந்த டிவைஸில் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நான் வந்து லேப்டாப்பில் தான் பண்ணுறேன். ஸோ நான் லேப்டாப் கொடுத்துக்கிட்டேன். ஓகேவா. ஹவு மெனி ஒரு நாளைக்கு எவ்வளோ போஸ்ட் பேர் வீக், ஒரு வாரத்தில் எத்தனை போஸ்ட் உங்களால் போட முடியும். என்னால் வந்து 10 வரை போட முடியும். மினிமமாக நான் வந்து 7ன்னு கொடுத்துக்கிட்டேன். அவ்வளோ கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா சப்மிட் ஆயிரும். இதுதான் டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டருக்கான இவ்வளோ கொடுத்தாலே அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிடலாம். வேறு எந்த ஒர்க்கும் இல்லை. அதுக்கடுத்து நீங்கள் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதே இது நான் கொடுத்ததுனால அதே இது வந்துடுது, வேறு எதுவுமே இல்லை. நான் அதே தான் கொடுத்துருக்கேன். யூஆர்எல் கிளிக் பண்ண பொறுத்த வரைக்கும் யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த 3 எது வச்சுருக்கீங்களோ அதோட யூஆர்எல், உங்கள் பேஜோட யூஆர்எல், வீடியோவோட யூஆர்எல்லை கொண்டு வந்துடாதீங்க, உங்கள் பேஜோட யூஆர்எல்லை கொண்டு வாங்க. யூடியூப் நான் கொடுத்துருக்கேன், youtube.com டிஜே என்டர்டெயின்மெண்ட் இருக்கா. நேம் வந்து டிஜே என்டர்டெயின்மெண்ட், யூடியூப் சேனல் நேம் டிஜே என்டர்டெயின்மெண்ட். என்டர் வீடியோ கான்டென்ட் கிரியேட்டர் 3 இது கொடுத்துருக்கேன். கோர்ஸ், என்டர்டெயின்மெண்ட், எஜுகேஷன் வந்து அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுனால அந்த நான் எஜுகேஷன் நான் கொடுத்து சொல்கிறேன். ஸோ அது டேட்டு அதே தான், லேப்டாப்லேயும் பண்ணுறேன். இது வந்து
மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து மொபைலில், நான் லேப்டாப்பில் 1-2 இது போடுவேன், பாதி வீடியோ மொபைலில் எடுப்பேன், ஏன்னா வெளியே இருக்கிறதுனால மொபைல். ஸோ இதுக்கு வந்து மொபைலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் நான் 7 கிட்ட கொடுப்பேன். நான் 1 வீக்கில் பார்க்கணும் 7 கொடுக்கலாம், இல்லைனா நீங்கள் 10 நாள் கொடுத்துக்கோங்க, அது உங்களோட சாய்ஸ். கொடுத்து சப்மிட் பண்ணிங்கன்னா சப்மிட் ஆகிரும். 1 டைம் சப்மிட் கொடுத்தா அதோட இது காட்டுதேன் பாருங்கள். நீங்கள் உள்ளே வந்து சப்மிட் கொடுத்தோன்னே இதே மாதிரி தான் காட்டும். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு காட்டும். என் நேம் வந்து டிஜே என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துருக்கேன். என்னோடய ப்ரொஃபைல் ஐடி இருக்குது, எஸ்பியோட ஐடி. ஜாப் பொசிஷன் வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் கொடுத்துருக்கேன். ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங். ஸோ சப்போஸ் இது வந்து சக்ஸஸ், அவங்க வந்து அப்செட் பண்ணிட்டாங்கன்னா அப்செட்டுன்னு காட்டிடும். உங்களோட டேஷ்போர்டு இதிலே காட்டிடும். மெயினாக ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ரீசன் அப்படிங்கிறதையும் காட்டிடும். டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க இன்னும் 2 நாள் வரை இதை அப்ளை பண்ணுறதுக்கான டைம் இருக்குது. ஸோ அதை பொறுமையாக பார்த்து அப்ளை பண்ணுங்கள். இதில் ஒரு இது என்னென்னா, தேவையில்லாமல் உங்கள்கிட்ட இல்லாமல் வெப்சைட்டும் இல்லை, யூடியூப்பும் இல்லாமல் நீங்கள் இதில் வந்து அப்ளை பண்ணி உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. டைம் உங்களுக்கு வேஸ்ட் இல்லை, அவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அவங்க வந்து கொஞ்சம் நிறைய பேர் அப்ளை பண்ணி தேவையில்லாமல் இருந்ததுன்னா சஸ்பெண்ட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதை பார்த்து உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு நீங்கள் பண்ணுங்கள். பண்ணணுங்கிறதுக்காக பண்ணாதீங்க. நிறைய பேர் என்கிட்ட ஒரு 4-5 பேர் டவுட்டு கேட்டிருந்தாங்க, ப்ரோ என் ஃப்ரெண்டோட ஐடியை நான் போடலாமா, ஃப்ரெண்டு வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், அதை வந்து நான் போடலாமா? தாராளமாக அவங்களோட யூஆர்எல் நீங்கள் கொடுக்கலாம். பட் என்னென்னா அவங்க ஒரு போஸ்ட் கொடுப்பாங்க, அந்த 7 டே ஒரு நம்ம வீக்கில் அதுதான் கேட்டிருக்காங்க. ஹவு மணி இதுக்கு நீங்கள் ஒரு வாரத்தில் க்ரியேட் பண்ணி போட முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த கண்டென்ட்டை அதுக்கு தான் நான் 7 இல்லைனா 10ன்னு கொடுத்துருக்கேன். அதை உங்கள் ஃப்ரெண்டு போடணும், நீங்கள் போடணும். அதுக்கு உங்கள் ஃப்ரெண்டு ஓகேன்னு சொன்னால் மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்துக்கோங்க. இது எதுவும் டவுட் இருந்தால் டிஎல் மெம்பர் எஸ்பிஓ மீடியா இதில் போங்க, டிஎல் மெம்பர்னு இருப்பாங்க, அதில் போய் அவங்கள்ட்ட டவுட்டு கேட்டுக்கோங்க. இல்லைனா இதுக்கு கீழே இந்த வீடியோ கீழே கமெண்டில் கேளுங்க, நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வேறு எதுவும் தப்பான இதில் வந்து நீங்கள் எதுலேயும் போய் அப்ளை பண்ணி மாட்டிக்கிடாதீங்க. மறுபடியும் ஐடி சஸ்பெண்ட் ஆகிரும். 3 மந்த்துக்கு அடுத்து ஓப்பனே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வித்ரா ப்ராசஸில் ரொம்ப ஃபோக்கஸ்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் அதுதான் அவங்க ஃபஸ்ட்டு பண்ணுவாங்க. நீங்கள் இதுலேயும் பண்ணிட்டீங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப அவங்க கோபத்துக்கு ஆளாயிராதீங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். மிச்சவாட்டி வேறு எதுவும். லாஸ்ட்டாக ரெக்வெஸ்ட் கொடுத்தது வந்து இன்னும் 2 நாளில் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சவரை சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்து பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி. வீடியோ நம்ம தொடர்ந்து நிறைய பேர் பார்க்கிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எனக்கு இன்னும் மோட்டிவேட்டடாக இருக்கும். தேங்க்யூ. நன்றி.